ஆசான் அகத்தீசன் அருளால் ஆபஸ்தம்பர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் ரிஷி சித்த புருஷர் இவரை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக யஜுர்வேதத்தை அனுசரித்திருக்கக்கூடிய இந்த பிராமணர்கள் அனைவருமே இந்த மகான் வழியில் வந்தவராக இருப்பார்கள். ஆபஸ்தம்ப சூத்திரஹா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அபிவாதியை சொல்லக்கூடிய அந்த மந்திரம் சொல்லும் பொழுது ஆபஸ்தம்ப சூத்திரஹா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆபஸ்தம்பர் அப்படிங்கிறவர் யார், அவருடைய மகாத்மியம் என்ன, அந்த ஆபஸ்தம்பர் அப்படிங்கிற அந்த பெயருக்கான மகாத்மியம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆசான் அகத்தீசர் அருளால் இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு முறை ஒரு அந்தனர் இருந்தார். அந்த அந்தனர் ஸ்ராதம் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ராதம் செய்து முடித்ததற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்ராதத்துக்கு செய்த சாப்பாட்டு பண்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது ஒரு அந்தனர் அங்கே வரார். அவர் வாங்குன்னு சொல்லி சாப்பிட சொல்லி உட்கார சொல்லி சொல்கிறார். அவரும் உணவு உட்கொள்ள ஆரம்பிக்கிறார். அவருக்கு அவர் உணவு பரிமாறிக்கொண்டே வரார், சாப்பிட்டு கொண்டே வரார். இவருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது, நல்லபடியாக ஸ்ராத்தம் முடிந்தது, ஒருத்தர் வந்துட்டார், சாப்பிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி இவரும் சாப்பிட்டு கொண்டே இருக்கார். சரி, இவருக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். சரி, இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இப்போ இவருக்கு நம்ம அந்த ஜலத்தை கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு எண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் இப்போ என்ன ஆகுறதுன்னு பார்த்தா அவருடைய பசி தீர்ந்தவாடு இல்லை. திரும்ப 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 எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்கிறார். அந்த வடையை எடுத்துன்னு வாங்கன்னு சொல்கிறார், அந்த வாழைக்காய் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்கிறார். அங்கே செய்த உணவு பதார்த்தங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்கார். எப்பொழுது தான் இவர் சாப்பிட்டு முடிப்பார் அப்படின்னே தெரியலையேன்னு சொல்லி முதல்ல இவர் முகத்தில் இருந்தக்கூடிய அந்த வினயம் எல்லாம் அப்படியே மாறுறது. இவருக்கு மெதுவாக எரிச்சல் வருது. திரும்பவும் இவர் கேட்க இவர் சாப்பாடு போட்டு கொண்டே இருக்கார். ஒரு நிலை வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர் செய்த அந்த பதார்த்தங்கள் எல்லாமே தீர்ந்து விடுறது. அப்போ எதுவுமே இவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடுறது. இப்போது நமக்கு என்ன விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, திருவிளையாடல் புராணத்தில் குண்டோதரன் அப்படின்னு ஒரு சிவபூதம் இருக்கு இல்லையா, சிவபெருமானுடைய சிவகணம். அந்த சிவகணம் என்ன பண்ணுமாம், சாப்பிட்டு கொண்டே இருக்குமாம். அதோட பசி தீரவே இல்லை. அதற்காக தான் அன்னை மீனாட்சி எவ்வளவோ பதார்த்தங்கள் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பாள். ஆனாலும் அது அந்த பசி தீரவே தெரியாது. இப்போ நமக்கு இந்த ஒரு நிகழ்வு தான் ஞாபகம் திருவிளையாடல் புராணத்தில். அதற்கு பிறகு சிவபெருமான் அவர் ஒரு அனுகிரகம் செய்த காரணத்தினால அதை கை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இடத்துல அந்த தண்ணீர் வர்றது, அதுதான் வைகை நதியோட பிறப்பாக அமையிறது. அந்த வைகை பருகின பிறகு தான் அந்த குண்டோதரனின் பசி நீங்கித்து அப்படிங்கிறது தானே அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஹாலாசி மகாத்மியம் திருவிளையாடல் புராணத்தில் நமக்கு தெரிய வருது இல்லையா. அது போலவே இந்த ஆபஸ்தம்பர் உணவு உட்கொண்டு கொண்டே இருக்கார். கிட்டத்தட்ட பரிமாறப்பட்ட எல்லா பாத்திரங்களும் கிட்டத்தட்ட காலியே ஆகிவிட்டது. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியவில்லை. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவருக்கு கோபம் வந்துடுறது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே செய்த பதார்த்தங்கள் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு இவருடைய இலையில் ரொம்ப கோபமாக கொட்டி விட்டு, இப்பொழுது திருப்தியா அப்படின்னு கேட்குறார். ஒரு ஸ்ராத்தம் முடிந்தவுடன் அந்தனர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், உங்களுக்கு திருப்தியா அப்படின்னா அவர் திருப்தியாக 3 முறை சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ராத்தம் பரிபூரணமானது. ஸ்ராத்தம் செய்யும் பொழுது நம்ம முன்னோர்களுடைய அம்சம் தாங்கிய யாராவது தான் நமக்கு அந்த இடத்துல நமக்கு அனுகிரகம் செய்வார்கள். நம்ம ஸ்ரீதர் ஐயாவாளோட கதையை படிச்சிருக்கோம். யாரோ ஒருத்தர் வரார், எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறார். இப்போ அந்த ஸ்ராத்தம் முடியாமல் இருக்கும் பொழுதே ஸ்ரீதர் ஐயாவாள் அது எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்த காரணத்தினால இந்த ஸ்ராத்தம் சரியாக நடத்தப்படவில்லை அப்படின்னு அந்தனர்கள் சொல்லும் பொழுது ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, நீ இன்னைக்குள்ளே காசிக்கு போயிட்டு வரணும், இந்த கங்கையில் நீ போய் நீராடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீதர் ஐயாவாள் கூப்பிட்ட மாத்திரத்தில் கங்கை பிரவாகமாக ஓடி வந்தது தான் திருவிசைநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த குளம். அந்த அற்புதமான க்ஷேத்திரத்தை பற்றி காணொலி ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த திருவிசைநல்லூர் மகாத்மியத்தில் நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம். அதனால் இறைவன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும், யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவார். மகான்களும் சித்த புருஷர்களும் எப்படி வேண்டுமானாலும் வருவார்கள். அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த முன்னோருக்கு செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மா நம்ம செய்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும், வினயத்துடன் செய்ய வேண்டும். ஆனால் இதை செய்த அந்த கர்த்தாவுக்கு அது எதுவுமே இல்லை. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவரோட இலையிலேயே கவித்து விட்டு எதுவுமே இல்லை, திருப்தியா அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் என்ன சொல்லிடுறார் அப்படின்னால், திருப்தியாதா அப்படின்னு சொல்லாமல் அப்படின்னு சொல்லிடுறார். எனக்கு இதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவருடைய அந்த ஸ்ராத்தம் செய்தார் இல்லையா அந்த கர்த்தா, அவரோட முன்னோர்களுக்கு செய்த ஸ்ராத்தம் பலனளிக்காமல் போய்விட்டது. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. ஒன்று வந்தார், சாப்பிட்டு கொண்டே இருந்தார், நம்மளை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஏதோ பாவம் போனால் போதுன்னு சாப்பாடு போட்டுக்கொண்டே இருந்தோம். அப்புறம் அந்த கோபம் ஏளனம் கோபமாக மாறி இப்போ இவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் உச்சகட்டத்துக்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, கமண்டலத்தில் ஜலத்தை எடுக்கிறார். ஜலத்தை தாரணம் பண்ணிட்டு இந்த சாப்பிட்டு கொண்டு இருக்காரு இல்லையா,
இந்த குண்டோதரன் போல் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்தனர் மீது இவர் அப்படியே அந்த தண்ணியை எரியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை சொல்லி, இதோ உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து கையிலேருந்து அப்படி தூக்கி இது பண்ணுறார். அந்த பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அவர் வந்து கையை அப்படியே தூக்கி அப்படியே நிறுத்திடுறார். ஆபர் ஸ்தம்பர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பெயர் வந்ததுக்கான காரணம் இப்பொழுது தான் நமக்கு தெரிய போகுது. அந்த ஜலத்தை அப்படியே அவர் தெளிக்கிறார் இல்லையா, அந்த ஜலம் அப்படியே அந்தரத்தில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. அது அங்கிருந்து நகரவே இல்லை. அப்படியே அங்கே ஒரு க்ஷணம் அப்படியே இயக்கக்கூடிய சக்தி இல்லாமல் நின்று போய் அந்த மகானுடைய சக்தி அங்கே வெளிப்பட்டது. அப்பொழுது இவருக்கு புரிந்தது, அவரை சபித்து அவர் எரிந்த ஜலம் அங்கேயே நிற்கிறது அப்படின்னால் அது ஸ்தம்பிக்க செய்து விட்டார். ஆப என்றால் நீர், அதை ஸ்தம்பித்து வைத்தவர் ஆபஸ்தம்பர் அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த மகான் ரொம்ப பெரிய மகான் அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சது. ஐயா, என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள், தாங்கள் மிகவும் அற்புதமான சித்த புருஷர் அப்படிங்கிறது நான் அறியவில்லை, என்னுடைய அறியாமையை மன்னிக்கணும், இந்த ஸ்ராதத்தை தாங்கள் இப்படி வந்து பங்கம் செய்ய வந்து விட்டீர்களோ அப்படின்னு சொல்லி நான் தவறாக எண்ணி விட்டு உங்களை சபிக்க எண்ணினேன், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மகான் என்ன சொல்கிறார் அப்படின்னால், ஒன்றை நல்லாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸ்ராதம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த முன்னோர்களுடைய அம்சம் தாங்கிய யாராவது ஒருவனை தான் இறைவன் கண்டிப்பாக அனுப்புவார். அந்த மனிதரை தாங்கள் பணிவுடன் உபசரித்து அந்த உணவெல்லாம் தந்தீர்கள் சொன்னால் உங்களுடைய முன்னோர்களுக்கு திருப்தி பரிபூர்ணமாக ஏற்படும் இந்த ஸ்ராதத்தில். அது இல்லாமல் நீ வினயமே இல்லாமல் இப்படி நடந்து கொண்டால் இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போது நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம யோசிச்சு பார்க்குறோம். திருவிடை மருதூர் க்ஷேத்திரத்தில் மகா அதிருத்ரம் யாகம் பண்ணி அந்த ஒரு மிராஸ்தார் இருந்தார் இல்லையா, அப்போது தெப்பெருமாநல்லூர் சாஸ்திரிகள் அப்படிங்கிற ஒரு மகான் கிட்டக்க அவர் ரொம்பவும் கடிஞ்சுண்டு ரொம்ப கோபமாக நடந்து கொண்டார். அவரை அவமானப்படுத்தினார். சக்கர பொங்கல் கேட்டும் கூட கொடுக்கலை. அதற்கு பிறகு அந்த மகான் ரொம்பவும் வேதனைப்பட்ட, அப்பா மகாலிங்கம், நான் இனிமேல் இந்த சக்கர பொங்கலை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 5 முறை அந்த தள்ளாத வயது 81 வயதில் மனசுக்குள்ளே ருத்ரம் ஜெபித்தார். அப்படிங்கிறது இந்த மிராஸ்தார் புரிந்து கொள்ளாமல் இவர் தூங்கி கொண்டிருக்காருன்னு நினைத்து இவரை உதாசீனப்படுத்தினார் அல்லவா. அப்புறமா இவர் காஞ்சி மகாசுவாமிகள் கிட்ட வந்து அந்த யாகத்தை பற்றி சொல்ல வரும்போது மகாபிரிவா இவர் கையால் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரம் செய்யாமல் இவரை வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி, உனக்கு முடிந்தால் பிராயச்சித்தம் கிடைக்கும்னா நீ தெப்பெருமாநல்லூருக்கு போன்னு சொல்லும் பொழுது இந்த மிராஸ்தார் அங்கே செல்லும் பொழுது பார்த்தால் அந்த தெப்பெருமாநல்லூர் சாஸ்திரிகள் இறைவனுடன் கலந்திருந்தார், ஜோதி மகாலிங்கத்துடன் கலந்து விட்டார் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் யாருக்காவது நாம் உணவு சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அன்னதானம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகவும் பணிவுடன் வினயத்துடன் செய்ய வேண்டுமே தவிர அதில் அகங்காரம் ஒரு அளவு கூட குடிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பரிபூர்ணமாக மனசில் வச்சுக்கணுங்கிறது இந்த விஷயத்திலிருந்தெல்லாம் நமக்கு தெரிய வருது. இப்போ ஆபஸ்தம்பர் என்ன சொல்கிறாருன்னா, சரி உனக்கு பிராயச்சித்தம் வேண்டும் அப்படின்னு நீ கேட்குறியா? அப்போ அவர் கேட்குறாரு, சார் எனக்கு பிராயச்சித்தம் வேணும், எப்படியாவது நான் அந்த ஸ்ராதம் பரிபூர்ணம் அடையணும், தாங்கள் தான் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது ஆபஸ்தம்பர் சொல்கிறார், சரி இதற்கு ஒரு பரிகாரம் பிராயச்சித்தம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார் அப்படின்னால், புருஷ சூக்தத்தை பாராயணம் செய், சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த புருஷ சூக்தம் இறைவனுடைய எப்படி அம்சங்கள்லாம் எப்படி இருக்கும், இறைவனுக்கு எவ்வளவு பாதங்கள் இருக்குது, இறைவன் எப்படியெல்லாம் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லி குறிப்பாக ஸ்ரீமன் நாராயணனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யும், திருமஞ்சனம் செய்யும் பொழுதெல்லாம் இந்த புருஷ சூக்தம் தான் அங்கே பாராயணம் செய்யப்படும். இந்த புருஷ சூக்தத்தை பாராயணம் செய்தால் அப்படின்னு சொன்னால் நான் திருப்தி அடைந்து விட்டேன் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் புருஷ சூக்தத்தை பாராயணம் செய்தார். அதற்கு பிறகு இந்த ஸ்ராத்தம் நல்லபடியாக முடிந்தது அப்படிங்கிற அனுகிரகத்தையும் இவர் கொடுக்கிறார். அப்பொழுதுதான் இவருக்கு புரிய வருது, ஓ இந்த மகான் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி இந்த இவரோட ஸ்ராத்தமும் நல்லபடியாக முடிந்தது. இந்த ஸ்ராத்த காலத்தில் புருஷ சூக்தம் சொல்கிறது காடகோபனிஷத், இது ரெண்டத்தையும் பாராயணம் செய்வதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த ஆபஸ்தம்பர் மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மகான். ஆபஸ்தம்பருடைய கிருஹ்ய சூத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவும் பிரசித்தமான ஒரு நூல். இந்த மகான், இந்த சித்த புருஷர் இவருக்கெல்லாம் எல்லாத்தையும் கடந்தக்கூடிய மகான்கள் தானே எல்லார்களும். ஆனால் இந்த மகான் நமக்கு சொன்னது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, யாருக்காவது நம்ம அன்னதானம் செய்கிறோமா, யாருக்காவது உணவு படைக்கிறோம்னு சொன்னால் அதை மிகவும் பணிவுடனும் அன்புடனும் கொடுக்க வேண்டுமே தவிர அது நாம் கடிந்து கொள்ளக்கூடாது. உணவு பற்றாமல் போனாலும் பரவாயில்லை. அக்கல்கோட் சுவாமி மகாராஜோட வாழ்க்கை வரலாறுலாம் அவருடைய ஜீவ சரித்திரத்திலாம் படிக்கும் பொழுது எவ்வளவோ வாட்டி பக்தர்கள் வந்து கொஞ்சம் பேருக்குமே அன்னம் செய்து கொண்டு வந்திருப்பார்கள், ஆனால் எவ்வளோ பேர் வந்துவிடுவார்கள். ஆனால் சுவாமி மகாராஜோடைய அன்னபூர்ண சித்தியின் காரணமாக அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து கொண்டே இருக்கும். இந்த உணவு அப்படிங்கிறது அன்னம் பிரம்மா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுட்டு சொல்லிக் கொள்ளலாம். அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கும். அது குறிப்பாக யாருக்காவது நம்ம சமர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த அன்னபூர்ணேஸ்வரி அருள் கடாட்சத்தால் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னால்
நமக்கு வாழ்க்கையில் இறைவன் எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து மங்களகரமான வாழ்வை நிச்சயமாக அளிப்பான். ஆபஸ்தம்பர் அப்படிங்கிற இந்த அற்புதமான மகான் ஜலத்தை அவர் மீது சாபம் கொடுத்து தெளிக்கப்பட்ட அந்த ஜலத்தை அப்படியே அந்த அந்தரத்தில் ஸ்தம்பிக்க வைத்தார். அப்படின்னால் இவர் சாட்சாத் அந்த சிவத்தின் ஸ்வரூபம் தானே. இந்த மகானை நாம் தியானித்து இந்த நன்னாளில் இவருக்கு நாம் நமஸ்காரம் செய்து இவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு, யாருக்கெல்லாம் உணவளிக்கிறீர்களோ அன்புடன் அழியுங்கள், வள்ளல் பெருமான் கூறிய அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அன்னை அங்கையர் கண்ணியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.